இந்த கருத்தா பேசுவோட எபிசோட்ல தமிழக விவசாயிகள் பத்தியோ மீனவர்கள் பிரச்சனை பத்தியோ இல்ல காவிரி பிரச்சனை பத்தியோ பார்க்க போறது இல்ல. முழுக்க ஆர்கே நகர் தேர்தல் ரத்து பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க உடனே கமெண்ட்லாம் டைப் பண்ணி வச்சிருப்பீங்க, ஏன்னா நாட்டில் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து பண்ணதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயமா அப்படின்னு. நிச்சயம் முக்கியமான விஷயம் தான். முன்னாடியே சொன்ன மீனவர் பிரச்சனையாகட்டும் இல்ல தமிழக விவசாயிகள் பிரச்சனையாகட்டும் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகத்தில் நாம் கரெக்டான ஓட்டை செலுத்தலை அல்லது சரியான ஆட்களுக்கு அந்த ஓட்டை செலுத்தலை அப்படிங்கிறதா காரணம். இது அப்பப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே. அதுலேயும் இந்த ஆர்கே நகரில் செவுட்டில் பொலிர்னு அடித்த மாதிரி உணர்த்தினது தான் இந்த விஷயம். ஸோ இந்த எபிசோட் முழுக்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்தானதை பற்றி தான் இருக்கும். ஆனால் இந்த எபிசோடில் நான் மட்டுமே பேசி போர் அடிச்சா நல்லா இருக்காதுல்ல. ஸோ வேறு சில முக்கிய பிரமுகர்களோட கருத்து என்ன அப்படிங்கிற பற்றி கேட்டிருக்கோம். அண்ட் நானே ஆர்கே நகர் போய் அங்கே உள்ள மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிற பற்றி கேட்டிருக்கேன். அண்ட் அந்த மக்கள் சொன்ன அதிர்ச்சியான தகவலும் நீங்கள் கேட்க தான் போகிறீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. கருத்தா பேசுவான் ஆவுடை. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நாள் தமிழகத்திற்கு மிகவும் மோசமான நாள். மோசமான நாள் அப்படின்னு சொல்கிறத விட பச்சையாக கேவலமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தொகுதியில் பணப்பட்டோட நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச எலெக்ஷன் கமிஷன் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலை ரத்து பண்ணுறாங்க. இதோ இந்த நாளை ஒரு கேவலமான நாள் அப்படின்னு சொல்கிறத விட வேறு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த விஷயம் தமிழகத்துக்கு ரொம்ப புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடியே தஞ்சாவூரில் நடந்திருக்கு, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் நடந்திருக்கு, திருமங்கலத்தில் நடந்திருக்கு. மேலும் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நடிகர் எழுத்தாளர் திரு வேலராமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்டோம். அண்ட் நடிகர் இயக்குனர் மனோபால் அவர்கள்ட்டையும் கேட்டோம். அவங்க பேசின ஆடியோ இதோ. ஆரம்பிச்சு வச்சதே திருமங்கலத்துல ஆரம்பிச்சு வச்சாங்க. அது முதல்ல அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது முதல்ல இந்த பணம் கொடுத்து ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அங்கங்க பழைய ஆளுகள்லாம் ரோட்டோரம் நின்றுட்டு மேல ரோட்டோரம் நின்று அந்த கொடுத்த பணத்தை என்ன பண்றது, 1000 ரூபாய் நோட்டை கையில வச்சுக்கிட்டு எப்படி மாத்துறதுன்னு தெரியாம திருன்னு நின்ன காட்சியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அந்த கலாச்சாரத்தை தொடங்கி வச்ச திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு பணநாயகம் விளையாடுகிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருமங்கலம் தேர்தல் பத்தி இப்ப பேசுறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க, அவங்க திருமங்கலத்துல 1000 கொடுத்தாங்க 2000 கொடுத்தாங்க. நான் கண்கூட நான் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி, அந்த தொகுதிக்குள்ள என் வீடு இருக்கு, பெரிய பெருங்குடியில மதுரை விமான நிலையத்துக்கு பக்கத்துல. என் வீடு இருக்கிற தெருவில் பள்ளிவாசல் தெருவுன்னு இருக்கு. அந்த பள்ளிவாசல் தெருவில் எனக்கு வீட்டுக்கு அடுத்த வீட்டுல ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. அந்த வீட்டுல 3 ஓட்டு. என்ன அதற்கு அந்த திருமங்கலம் தொகுதி இடைத்தேர்தலுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து வந்த அத்தனை கட்சிக்காரர்களும் ஒவ்வொரு தெருவையும் பொறுப்படுத்திக்கிட்டாங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம். இந்த பெருங்குடியில் இருக்கிற பள்ளிவாசல் தெருவுக்கு பொறுப்பு இங்க இருந்து ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ஆவடி பக்கம் இருக்கிற ஒரு பெரிய தலைவர் தான் இங்க உட்கார்ந்தாரு. அவரு முதல்ல 2000 அட்வான்ஸா, அப்புறம் ஒரு 10 நாள் ஆகும், அப்புறம் ஒரு 3000 ஒரு ஓட்டுக்கு. ஓட்டு நாளைக்கு போலிங்கன்னா மறுநாள் முதல் நாள் 2000, மொத்தம் ஒரு ஓட்டுக்கு 7000 வீதமாக 3 ஓட்டுக்கு 21,000 வாங்கி நாங்க ஒரு தோடை எடுத்தோம்னா அந்த வீட்டை ஒரு பொம்பளைலாம் சொல்றாங்க. பாத்தீங்களா, அப்பவே ஒரு ஓட்டுக்கு 7000 ரூபா அப்படிங்கிற மாதிரி மதிப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் பணப்பட்டோட நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஆர்கே நகர் மக்கள் என்ன கருத்து சொல்றாங்க, உண்மையிலே பணப்பட்டம் நடந்துச்சா, யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்க பற்றி கேட்கலாம்னு சொல்லி நானே அங்கே போய் போனேன். அவங்க சொன்ன கருத்தில் நிறைய விஷயங்கள் ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னங்கிறத பார்த்துடலாம். யாருக்குமே கொடுக்கலான்றாங்க. நான் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கேட்டேன், ஐயா எனக்கும் தெரில உனக்கும் தெரிலன்றாங்க. அது பண்ணாலும் பண்ண நம்ம தெரியும். காலைல போகிறோம், இதோட போகிறோம், அதை போயில போய்ட்டு 10 தூங்கிடுறான். அவள் தான் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார், ஒரே பாயிண்ட். இது என்ன அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வருது பாருங்க. யாருக்கும் இங்கே பண்ணப்பட்டு செய்யப்படவில்லை, ஆகையாலே நீங்கள் வாக்களிக்கப்பட வேண்டியது எங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எந்த கட்சிக்கு யாருக்கும் வாக்களிக்கப்பட யாருக்கும் காசை கொடுக்க கிடையாது, யாருக்கும் பணப்பட்டு செய்யப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். யாரும் துல்லியமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டாம், யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தயவு செய்து இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பணப்பட்டு செய்யப்படவில்லை. எனக்கும் ஒரே ஷாக்கிங். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு எலெக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்களாம் இப்படி சொல்கிறாங்களே, அப்போ பிடிச்ச பணம்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார் பாருங்க, மைக்கெல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா எலெக்ஷனை பற்றி கேட்குறீங்களா, நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு. அங்கே தாங்க எங்களுக்கு ஒரு தெளிவே கிடச்சின்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு மேலே கிடச்ச ஃபுட்டேஜஸ் இருக்க, உண்மையிலே செம ஃபுட்டேஜ் தாங்க சொல்லணும். பணம் பட்டுவாடா நடந்தது உண்மைதான், அது உண்மைதான், அது கட்டாயம் நடந்துச்சு. அதெல்லாம் நடந்து கேள்விப்பட்டோம், அவ்வளோதான். 4 கட்சிக்காரன் தான் காசு கொடுக்குறாங்க, அது எந்த கட்சிக்காரன் தப்புன்னு சொல்கிறது நம்ம. எனக்கு அடுத்த ஷாக்கிங் என்ன அப்படின்னா, காசு கொடுக்காங்க அப்படிங்க சொல்லிட்டாங்க, எந்தெந்த கட்சி எவ்வளோ கொடுக்காங்க அப்படின்னு சும்மா காட்டி கேட்டேன். அதையும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல, அதையும் சொல்லிட்டாங்க. தொப்பி கொடுத்தா 4000 ரூபா கொடுத்தாங்க,
2 கட்சியில் கொடுத்தாங்க. டிஎம்கே கொடுத்தாங்க, ஏடிஎம்கே கொடுத்தாங்க. திமுக, ஓபி, தினகரன் 4000 ரூபா. திமுக வந்து 2. 4000 கொடுத்துக்கிறாங்க. அது 4000 கொடுத்தாங்க. ஒருத்தர் 2000 கொடுக்குறேன்றாங்க. கலைஞர் 2000 கொடுத்தாரு. 2000 கொடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் 4000 கொடுக்குறாங்கன்றாங்க. தொப்பிக்காரர் 4000 கொடுத்தாரு. கலைஞர் 2000 கொடுத்தாரு. 4000 கொடுக்குறது தினகரன், 2000 கொடுக்குறது திமுகன்னு சொல்கிறாங்க. கருணாநிதி சூரியன் வந்து 2000 கொடுத்தா தான் கேள்விப்பட்டேன். தொப்பி வந்து 4, ஓபி வந்து 3. அப்போ ஆக 4, 3, 2 ஸோ 9000மா? ஏதோ போன தடவை 7000 நீங்கள், இப்போ உங்களோட 2 லீடிங்கு 9000. எப்படி ஓபிஎஸ் அணியினர் வந்து பணம் வரத்துக்குள்ள ரத்தாகி போச்சு. ஓபிஎஸ் கொடுக்கல, 3000 திறந்தாலும் கொடுக்கல அவர். ஐயையோ, அப்போ அந்த 3000 இல்லையா? சே, இந்த ஓட்டு கொடுக்குற 3000 சொன்னதும் பொய்யான வாக்குறுதியாகவே போச்சப்பா. ஒரு வடிவேல் படத்தில் ஒருத்தர் சொல்லுவார, 1 லட்சம் வாங்கல 2 லட்சம் வாங்கி இருக்கிறேன். அந்த மாதிரி இங்கேயும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பாருங்களேன். ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் 7000 ரூபான்ட்டு நியூஸில் போட்டுக்கிறாங்க. ஆனால் 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. மிச்சம் 3000 ரூபாய் தேர்தல் அந்த கட்சிக்காரங்களே எடுத்துக்கின்னு மிச்சம் ஜனத்துக்கிட்ட போய் சேருது வெறும் 4000 ரூபாய் தான் போய் சேருது. அட என்னங்க நீங்கள் டைமிங்கை மிஸ் பண்ணுறீங்களே. அந்த 7000 ரூபாய் கரெக்டாக கொடுத்தா தான் மக்கள் கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்கள் மேலே. இப்படி எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து பண்ணுறதுக்காக கொடுத்த விளக்கத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரியே மக்கள் சொன்ன விஷயங்களும் இருந்துச்சு. இந்த விஷயங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. இந்த விஷயங்கள் பற்றி சில முக்கிய பிரமுகர்களோட கருத்து என்ன அப்படிங்கிற பற்றி கேட்டிருந்தோம். அதில் யாரெல்லாம் அப்படின்னா, நடிகர் ராதா ரவி அவர்கள், நடிகர் இயக்குனர் மனோபாலா அவர்கள், திரு பிஜேபி கேண்டிடேட் கங்கை அமரன் அவர்கள், திரு பிஜேபி மெம்பர் நடிகர் டைரக்டர் யஷ்வி சேகர் அவர்கள், டிஎன் யூத் பார்ட்டி மெம்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டோம். இந்த டிஎன் யூத் பார்ட்டி அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ சேர்ந்த இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்த கட்சி தான் இந்த டிஎன் யூத் பார்ட்டி. இந்த டிஎன் யூத் பார்ட்டி வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டப்போ அவங்க நாமினேஷன் நிராகரிக்கப்பட்டது. ஸோ இவங்க கிட்ட எங்களோட ரிப்போர்ட்டர் தணிகை வேலன் பேசின கான்வர்சேஷனும் அவங்களோட ஆடியோவும் இதோ. நல்லபடிக்கு எடுத்துட்டு போகணும். அதுதான் ஒரு ராஜாக்களுடைய மன்னர்களுடைய கடமை. அவனை ஒண்ணு அறியாம வச்சுட்டு அவனையே ஏமாற்றி வாங்குறது வந்து தவறான செயல். அப்போ அவனை சுதந்திரமா செயல்பட முடியாது. கண்டிப்பா. அப்போ வந்து நீங்க எஜுகேட் பண்ணாம அவங்களை வந்து இன்னும் அதே லெவல்லே வச்சுட்டு இருக்கிறது. அது இல்லாம 3 பேரும் போட்டி போட்டு பண்றாங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் 3 எப்படி பண்றாங்களோ இவங்க அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க தகுதிக்கு மாதிரி கொடுத்து தான் போறாங்க. அப்ப மக்கள் இப்படியே வச்சுக்கணுமா? அது ஒரு கேள்வி இருக்கு நமக்கு. மக்களை அதே தான் வச்சிருக்கணும். அது இல்லாம அபரிமிதமா இந்த இந்திய சரித்திரத்திலே இந்த தொகுதி மாதிரி வேற எங்கேயுமே நடந்தது இல்லைம்மா. அதுக்கு ஒரு பாடம் வேணும், கண்டிப்பா வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பாடம் வேணும். அதனால இது வரணும் சார். எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா ஆர்கே நகர் தொகுதி என்னோட தொகுதி. ஓகே, அதுல வந்து இந்த ஜனங்களுக்கு இப்ப வந்து பணம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப முடிஞ்சு போச்சு. அடுத்த வரும் இல்லையா, அடுத்து இன்னொரு போடுவாங்க இல்லையா, அப்பயும் இப்ப பணம் கொடுக்கட்டும். கண்டிப்பா. அப்புறம் அதே ப்ராசஸ் ஆகும். ஒரு தொகுதி மாதிரி தொகுதியாக இருந்துட்டு போட்டோம். ஜெயலலிதா தொகுதி யாருமே நிக்க வேண்டாம். 6 மாசத்துக்கு ஒரு தேர்தல் வரட்டும், ஜனங்களுக்கு துண்டு வரட்டும். கருத்து என்ன? எல்லா உலக மக்கள் அத்தனை பேர் சொல்ற ஒரே கருத்து தான். இது வந்து பணம் ஆறு மாற விளையாடுச்சு. அங்க இத மாதிரி 6ஆ ஓடிச்சுன்னா அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இவ்வளோ வந்து எல்லாரையும் விலைக்கு வாங்குறதுன்னா எப்படி சும்மா இருப்பாங்களா? அதனாலதான் இது பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம், இப்படி பண்றதுனால மட்டும் நாளைக்கு நீங்க மறுபடியும் எலெக்ஷன் வச்சுன்னா மறுபடியும் பணம் கொடுக்க போறாங்க, மறுபடியும் நிறுத்திங்க, மறுபடியும் இருக்கு. இப்படியே ஆர்கே நகர் ஃபுல்ல அவங்க மக்களுக்கு தான் நிறைய பணம் போய் சேரும். நிறைய பணப்புழக்கம்ன்றதுனால இப்படி பண்ணாங்க. பட் பணப்புழக்கம்னு சொல்லி ஒரு ரீசன் காட்டி பண்றாங்கன்றது ஓகே. இதே தான் செஞ்சாங்க, கரூர்ல செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பட் ஸ்டில் அந்த பிடித்தவர்களுக்கு என்ன தண்டனை? அதை பிடிச்சவங்களுக்கு ஒண்ணுமே தண்டனை கிடையாது. சரி, அப்படியே இப்ப சொல்றாங்களே, எதை நோக்கி அவங்க சொல்றாங்க? மொத்தமா தேர்தலே இல்லைன்னு சொன்னா மத்த நிக்கிற அத்தனை கட்சிக்காரங்களுமே அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்ட மாதிரி ஆயிடுதுல்ல. அதனால அது ஒரு தப்பான பிரசிடென்ஸ். இது தள்ளி வச்சிருக்காங்க, இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. தள்ளி வச்சது கரெக்ட். இது ஆக்சுவலா இது தகுந்த ஆவணங்கள்லாம் இல்லாம எதையுமே தள்ளி வைக்க முடியாது. நமக்கு பாக்குறோம், யாரோ காசு கொடுக்குறாங்கன்னா சொல்றாங்க. ஆனால் தகுந்த ஆவணம் இருக்கணும். யாரு கொடுத்தாங்க, என்ன, ஒரு 4000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா ஒருத்தர் கொடுத்தாங்க, நல்லா தள்ளி வச்சிட முடியாது. இது மிகப்பெரிய அளவுல இந்த ஊழல் நடக்கும் பொழுது அதை அப்பதான் அது கண்டுபிடிக்க முடியும். தள்ளி வச்சது ஒரு விஷயம்தான். ஆனால் அதே சமயம் யார் கொடுத்தார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டால்
அவர்கள் ஒரு 10 ஆண்டு காலம் தேர்தலிலே நிற்க முடியாத அளவுக்கு கடுமையாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போதைக்கு இந்த இடைத்தேர்தலை நிறுத்தினது ஜனநாயக வழிபடி பார்த்தோம்னா இது சரின்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம். எந்த விதத்துல சரி அப்படின்னா, பணத்தால வாக்காளர்களை விலைக்கு வாங்குவது சட்டப்படி குற்றம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு இல்லை. எந்த வேட்பாளர் கொடுத்தாங்க, இந்த ஒரு வேட்பாளர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாததுனால, அவரை இடைநீக்கம் செய்ய முடியாததுனால மொத்த எலெக்ஷனையுமே கேன்சல் பண்றது சரியும் கூட. எந்த விதத்துல தவறு அப்படின்னா, மற்ற வேட்பாளர்கள் உண்மையா பிரச்சாரத்துல ஈடுபட்ட மற்ற வேட்பாளர்களும் அதே மாதிரி அங்க இருக்க வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய தினசரி வாழ்க்கை கண்டிப்பா பாதிக்கப்படும் இதனால. இப்படி இவங்கெல்லாம் இந்த மாதிரி கருத்து சொல்ல, ஆர்கே நகர்ல ஒருத்தர் எலெக்ஷன் கமிஷனுக்கே ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன சஜஷன் அப்படின்னு நீங்களே பார்த்துருங்களேன். தீபாவளி பொங்கல் டைமில் மட்டும் எலெக்ஷன் வைக்க சொல்லுங்கள். ஏன்னா மக்கள் சந்தோஷமாகறாங்க. 2 பேர் கொடுத்துறாங்க, ஒருத்தர் தரவே இல்லை. நீங்கள மொத்தமாக அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க. எலெக்ஷன் வைங்க, திருப்பி 6 மாதம் டிஎஸ்சி வைங்க. சந்தோஷம். இது மாதம் சந்தோஷமாக இருக்கும். மாதம் இன்னொரு எலெக்ஷன் வரணுங்களா? ஆமாம், வரணும். அப்போ தான் வெள்ளை பணம் வெளியே வரும். இதுவரை வரல, இப்போ தான் வந்திருக்கு. இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி எலெக்ஷனுக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எலெக்ஷனை கூட ஃபெஸ்டிவல் ரேஞ்சுக்கு மாற்றிட்டாங்க. இப்படி இவங்கெல்லாம் சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது, ஒருத்தவங்க இந்த மாதிரி காசு கொடுத்து வராங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. அந்த பணத்தை எப்படி திருப்பி எடுக்கலாம் தான் பார்ப்பாங்க, சேவை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல வர்றது தான் நம்ம ஈஸியாக புரிய வருது. ஸோ இந்த விஷயம் மக்களுக்கு புரியாதா அப்படிங்கிறத இதே கேள்வி வச்சு மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க சொன்ன கருத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. அவங்க மனசு எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வாங்கிட்டு போட்டுவாங்களோ போட மாட்டாங்களோ அது நமக்கு தெரியாது இல்லையா. அவங்கவுங்க மனசை பொறுத்து. ஒருத்தவங்க ஐயோ நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசமாக இருந்துட்டாலும் அதை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி பைசா கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கி தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா ஜனத்துக்கு பைசா வேணான்னு சொல்கிறதுக்கு எந்த ஜனமும் இது இல்லை. ஏன்னா அவங்களோட வீக்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதில் இது பண்ண வைக்கிறீங்கன்றது தான், சிக்க வைக்கிறீங்கன்றது தான் மெயின். இதில் துரோகம் பண்ணக்கூடாது. இது இன்றைக்கி கஷ்டப்படுறோமா, 10 ரூபாய் கிடைக்குதா, அது போதும் எங்களுக்கு, அதுக்கு மேலே வேணாம். இது தாங்க இங்கே பிரச்சனை. அவங்கள நம்பி கொடுத்த 1000 ரூபாய்க்காக அவங்களுக்காகவே நேர்மையாக ஓட்டு போடுற அந்த மக்கள். எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க, அவங்கள நம்பி கொடுத்த 1000 ரூபாய்க்கு இவ்வளோ நேர்மையாக ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இவங்களை நம்பி ஆட்சியை கொடுக்கலாம் போலயே. நேர்மையாக தானே இருப்பாங்க. இங்கே கொடுக்குறவங்கள விட வாங்குறவங்க தான் ரொம்பவே நேர்மையாக இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த ஆர்கே நகர் மக்களோட மனநிலை இல்லை. வேறு சில மக்களோட வேறு சில கருத்துக்கள் மனநிலை என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருங்க. சில பேர் காசு வாங்க மாட்டாங்க, சில பேர் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கிறாங்க. சூழ்நிலை மாதிரி வாங்குவாங்க, சூழ்நிலை தவறிடுவாங்க. ஏழப்பட்ட குடும்பம் தான் சில பேர். என்ன பண்ணுவாங்க அவங்க மொத்தமாக கொடுத்தாலும் சரி, அது அவங்க எடுத்துன்னு போகிறாங்களோ சரி. ஆனால் இது மாற்றப்பட வேண்டும். மாற்றினாதான் நம்மளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல திட்டங்கள், நல்ல ஆட்சி நடக்கணும். என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அதுமாரி இது எப்பயாவது வர துட்டு ஒரு நாளைக்கு அது நம்மளுக்கு காலத்துக்கும் வர போகிறது கிடையாது. என்றைக்கா வர துட்டை எதுக்கு வாங்கணும்? அது கௌரவமாக வாங்காதே ஓட்டு போட்டுடலாமே, தப்பு தான் அது. நமக்கு மனசு தகுந்த மாதிரி தான் போட முடியும். நீ காசு கொடு, நீ காசு கொடு, நீ காசு கொடு. காசு கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே தான் காசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறோம். நமக்கு தேவைப்பட்டவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். இப்படி இந்த கிளிப்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் காசுக்காக ஓட்டை விற்கிறவங்க இல்லை, அவங்களோட கஷ்டத்தை பயன்படுத்தி தான் எல்லாரும் காசை திணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் புரிய வருது. பட் இருந்தாலும் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படிங்கிற நிர்ணயிக்கிறது காசு தான் அப்படிங்கிறதும் புரிய வருது. ஸோ இதை பற்றி இனி வரும் காலங்களில் தேர்தல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பணப்பட்டோட இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி டிஎன் யூத் பார்ட்டி டீம் கிட்ட அண்ட் அரசியல் விமர்சகரான சுமன் ஸ்ரீராமன் இவங்க கிட்டலாம் நம்ம ரிப்போர்ட்டரை வச்சு கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கு அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் இந்த ஆடியோ. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவங்கவுங்க விஷயத்த அவங்க சாதனைகளை சொல்லி கேட்கணும். சார் நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், இந்த தொகுதியில் பார்த்தா இது பண்ணிருக்கேன், அந்த தொகுதியில் பார்த்தா நான் ஆல்ரெடி தொகுதியில் எதிர்கட்சியா இருக்க டிஎம்கே அவங்க இருக்க தொகுதியில் என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. சரியாது கொள்கைகளை வச்சுட்டு மட்டும் இருந்தா போறா சார். அதுக்குள்ள திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது. நீட்டான கொள்கைன்னா அதுக்குள்ள திருட்டுத்தனம் இக்கு வச்சு பேசுறது, பொடி வச்சு பேசுறது இருக்கக்கூடாது. பிளைன் இருக்கணும். அது இங்க நம்ம மனிதர்கள் தானா பார்த்து திருந்திக்கிட்டாதான் நான் வாங்க மாட்டேயா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இது ஒன்று. என் மனசுக்கு எது தோணுதோ அவங்களுக்கு நான் ஓட்டளிப்பேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவோட இருந்தாதான் அது வரும். அண்டு ஆமா திருந்தணும் சார். எம்ஜிஆர் பாடின மாதிரி அவங்களா திருந்தாவிட்டால் வேற எதுவும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு இருக்காங்களான்றது எனக்கு தெரியலங்க.
மற்ற ஊர்ல நடக்கிற தேர்தல்லாம் ஒருவேளை பணம் கொடுக்காம செய்யறாங்களான்றதும் தெரியல. ஏன்னா பாண்டிச்சேரியிலாம் 24,000 ஓட்டு தான் மொத்தமே ஒரு கான்ஸ்டிடுவன்சி. அதுதான் பல கோடி ரூபாய் தந்து செலவு பண்ணியிருக்கிற வேட்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது கூட கேட்டிருக்கேன். அதனால யாருமே பணம் கொடுக்காம செஞ்சாங்களான்றது எனக்கு தெரியுங்க. பட் இந்த பணம் கொடுத்து செய்யறதுன்றது தவறு தாங்க. இப்போ எதெல்லாம் ஆடம்பரமோ அதெல்லாம் அவசியம் ஜனங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால காசு கொடுத்தா யாரு கொடுத்தா என்ன அப்படின்னு வாங்கிக்கக்கூடிய மனோபாவம் வந்துருச்சு. அதை நியாயப்படுத்தக்கூடிய இது திருட்டு பணம் தானே, இது நம்ம பணம் தானே அப்படிங்கிற நியாயப்படுத்தக்கூடிய ஒரு செயல் வேற வந்துருச்சு. இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் செய்வதற்கு காரணமா இருக்கு. நான் யாரும் வாங்கவே மாட்டேன்னா அவன் யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பான்? அதுதான் அதுல அடிப்படையான ஒரு விஷயம். அதே சமயத்துல எங்க வீட்டுல வெளியில போயிருக்காங்க, அவர் ஊருக்கு போயிருக்கிறாரு, அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. அப்புறம் நம்ம வெறும் அரசியல்வாதியை மட்டும் குறை சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட கடமையை முதல்ல இருந்தே கரெக்டா செய்யலாம், முன்னாடில இருந்தே. அதே மாதிரி ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் அரசுக்காக மட்டும் ஊழியம் செஞ்சா கண்டிப்பா இதை தடுக்கலாம். இன்னும் எல்லா வேட்பாளரையும் 162 பேர் நம்ம ஆர்கனைசர் எல்லா பேரும் காலி பண்ணணும். தேர்தலில் மறுபடியும் நிற்கக்கூடாது. ரத்து பண்ண தேர்தல் ஒரு தொகுதியில தேர்தல் ரத்து பண்ணா அதுல நின்ன வேட்பாளர்கள் எந்த கட்சிக்காரன சுயேட்சையா இருந்தாலும் நிக்காதவன நிக்க முடியாதுன்னு சட்டத்தை கொண்டு வாங்க. அவன் பிஜேபினாலும் சரி, காங்கிரஸ்னாலும் சரி, திமுக, அண்ணாதிமுக எல்லா பேரும் காசு கொடுத்து ஒரு தேர்தல் நீ ரத்து பண்றத விட கட்சியோட அங்கீகாரங்களை ரத்து பண்ணு. இல்ல, அடிப்படையா சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். பர்டிகுலரா எலெக்ஷன் கமிஷனுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு வேட்பாளர் சார்பாக பணம் கொடுக்கப்படுகிறதோ அது அந்த வேட்பாளரிடம் அந்த ட்ரெயில் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது, வேட்பாளர் சொல்லிதான் இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிறுவனமான அந்த வேட்பாளரை போட்டியிலிருந்து விலக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்போ அந்த அதிகாரம் இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பார்வையும் ஒவ்வொரு விதமான கருத்து வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா, ஐபிஎல்ல ஒரு மேட்ச்ல ஒரு டீம் மேலே ஒரு முறைகேடு குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டீமை விலக்கி வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஐபிஎல் நிறுத்தி வைக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி தேர்தலை மட்டும் ஏன் தேர்தலை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்கே பேசின சில பேரோட கருத்தாக இருக்குது. ஸோ தேங்க்யூ எஸ்வி சேகர் அவர்கள், மனோபாலா அவர்கள், ராதா ரவி அவர்கள், சுமன் ஸ்ரீராமன் அவர்கள், வேல் ராமூர்த்தி அவர்கள் அண்ட் டிஎன் யூத் பார்ட்டி டீம் மெம்பர்ஸ். இந்த கேபி எபிசோட்ல குறிப்பாக அந்த செஷனில் ஆர்கே நகர் மக்கள் சொன்ன கருத்தில் சின்ன தொகுப்பாக தான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஆர்கே நகர் மக்கள் சொன்ன எல்லா கருத்தையும் ஒரு டெமோக்ரஸி வீடியோவாக பண்ணுறோம். அது விரைவில் வரும். அண்ட் செலிபிரிட்டிஸ் சொன்ன கருத்தும் அன்கட் வெர்ஷனாக ஒவ்வொரு ஆடியோவும் தனித்தனி வீடியோவாக பண்ணுவோம். அதை மறக்காமல் பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி தான் காவிரி பிரச்சனையாகட்டும், மீனவர் பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் பிரச்சனை வராமல் தவிர்க்கிறதுக்கும் இல்லை வந்தால் சமாளிக்கிறதுக்கும் நல்ல தலைமை மட்டும் தான் தீர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல தலைமையை சூஸ் பண்ணுறதா இந்த தேர்தல். இந்த தேர்தலில் நம்மளோட எதிர்காலத்தை நாம் ஏன் ஒரு 1000க்கோ 2000க்கோ வாடகை கொடுக்கணும்? இந்த எபிசோடில் ஆர்கே நகர் பணப்பட்டோட பற்றியும் இந்த தேர்தல் ரத்தானதை பற்றி மக்களோட கருத்து, செலிபிரிட்டிஸோட கருத்து என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ ஹெல்த்தி டிபேட். போன கருத்தா பேசுவோட எபிசோடில் நிறைய பர்சனல் கமெண்ட்ஸ் எனக்கே அதுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறத என்னோட நோக்கம். பட் இருந்தாலும் இந்த எபிசோட் ஆர்கே நகர் தேர்தல் அதுக்காக ஒதுக்கிட்டோம் அல்லவா. ஸோ அதனால் அந்த எபிசோடில் பண்ண கமெண்ட்ஸும் இந்த எபிசோட் நீங்கள் பண்ண கமெண்ட்ஸும் நெக்ஸ்ட் எபிசோடில் வாசிக்கிறேன். நன்றி.